ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெற்பவாழை செடியில் நாற்றுக்கள் நிறையா விட்டுருக்கு. அதை பிரித்து எடுத்து கொஞ்சம் வைக்கலான்னு எடுத்துருக்கேங்க. இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சாக இருக்குங்களா, அதனால் கொஞ்சம் லேசாக மழை பெய்யுது. சரி, இந்த சீசனில் எடுத்தால் கொஞ்சம் வேர் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் வேரோடு எடுத்துங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் ஒரு கம்பி வச்சு எடுத்தேன். அழகாக வந்துடுச்சுங்க. ஆல்ரெடி நான் 2 செடி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு செடி எடுத்து வச்சு வளர்த்தேங்க. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தாங்க இது பிரித்து எடுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த செடி வந்து இது இருக்க சீடுகளை எடுத்து ஒரு 20 டேஸ் ஊற வச்சு அது நல்லா கருப்பானோடனே நம்ம விதைச்சோன்னா நல்லா வருங்க. ஆனால் நான் அந்த முறை ட்ரை பண்ணல. எனக்கு நாற்றுகள் நிறையா பக்கத்தில் வரதுனால அதுலேருந்தே எடுக்கிறேங்க. நான் இந்த செடியை விதை திருவிழாவில் தாங்க வாங்கினேன். 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். நல்ல திட்டமான நாற்று தாங்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் தாங்க இந்த நாற்று நல்லா பெருசாக அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இது நல்லா வேர் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நான் ஒரு பெயிண்ட் டப்பால் தாங்க வைக்கிறேன். இது நல்லா துளிர் பிடிச்சதுக்கப்புறமா எடுத்து க்ரோ பேக்கில் மாற்றலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை கேட்குறவங்களுக்கு ரீசனபிள் ரேட்டை வாங்கிக்கிட்டு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. உங்களுக்கு இந்த செடி வேணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நர்சரி கார்டனில் தேடினா கூட இந்த செடி கிடைக்காதுங்க. ஒரு சில விதை திருவிழா அது மாதிரி ரேர் பிளேஸில் தாங்க இந்த செடி கிடைக்குது. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரி கார்டன்லாம் போய் பார்த்துருக்கேன், கிடைக்கல. இது நான் பாண்டிச்சேரி ஆரோவில்லில் நடந்த விதை திருவிழாவில் தாங்க வாங்கினேன். நீங்கள் இந்த செடி பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு செடி எடுத்து வளர்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடி இது தாங்க. இந்த செடிக்கு பக்கத்துலேயே 2, 3 கத்திரிக்காய் நாற்றும் வளர்ந்து வந்திருக்கு. சரி, இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்த பிறகு அந்த செடிகளை எடுத்து வேறு மாற்றிட்டு இவங்களையும் எடுத்து வேறு சேஞ்ச் பண்ணலான்னு வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த சீடு கிடச்சின்னா அந்த சீடில் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே தண்ணியில் ஊற வச்சு 20 டேஸ்க்கு அப்புறமா போடுங்க, நல்லாவே கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த செடிக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே கிடைக்காதுங்க. அவங்க மட்டும் நல்லாவே வளருவாங்க. நீங்கள் சம்மரில் மட்டும் ஒரு 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், நல்லா செம்மத்தியாக இருக்கும். மழை நாளில் சொல்லவே தேவையில்லைங்க, பச்சை பசேர்னு இருப்பாங்க. இந்த செடி வச்சாலே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் சொல்கிறாங்க. எனக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதனால தான் இந்த செடி நான் வளர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.